அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிக்காரர்களுக்குமே முருகப்பெருமானின் அருளால் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்குது. நெருக்கடியான பல விதமான கஷ்டத்தில் இருந்து சுலபமாக நீங்கள் வெளிவருவீங்க. வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம். மன நிம்மதி கிடைச்சிருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகும். நீங்கள் இழந்த பணம், சொத்து, உங்களுடைய மரியாதை திரும்பம் கடவுள் உங்களுக்கே மீட்டு கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் எல்லா நன்மைகள் தேடி வரக்கூடியதாகும். சந்தோஷம் இரட்டிப்பாகக்கூடியதாகும். தினமும் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டியது நல்லது. பசுமாட்டிற்கு வாழைப்பழம் கொடுப்பது இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நினைத்த வேலை எல்லாமே நினைத்தபடி நல்லபடியாக நடக்கும். சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க. நல்ல பெயர் வாங்குவீங்க. யாராலுமே செய்ய முடியாத கஷ்டமான விஷயங்களை கூட செய்து நீங்கள் சாதனை படிப்பீங்க. ஆனால் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நேரத்திற்கு சாப்பிட வேண்டும், நேரத்திற்கு தூங்க வேண்டும். ஆரோக்கியம் இல்லாத உணவை தவிர்ப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்துமே சுறுசுறுப்பாக நடக்கும். வீட்டில் சுபகாரிய தடை விலகக்கூடியதாகவும் புது நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு, புது நபர்களின் நட்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதரவாக இருக்குது. கொஞ்சம் பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொண்டு அந்த நட்பு உங்களுக்கு நல்லதை செய்யும். வேலையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் முதலிடத்தை பிடிக்கக்கூடியதாக இருக்குது. வருமானம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடியதாகவும் பண்டிகை கொண்டாடுவதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தயாராக இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்குது. நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குவதற்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. இருந்தாலுமே உங்களுடைய வேலையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் நம்பர் 1 இடத்தை பிடிப்பீங்க. நேர நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வழக்கத்தை விட வேகமாக நீங்கள் ஓட வேண்டி இருக்கும். இந்த காலகட்டத்தில் எல்லா வேலையுமே நாள் என்று தள்ளி போடாதீங்க. முடியாத வேலை முடியாது என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்தோஷமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். எல்லா வேலைகளுமே உங்களுக்கு சரியாக நடக்கும். ஆனால் மனக்குழப்பத்தில் இருந்து உங்களால் வெளிவர முடியாது. எதற்காக சிந்திக்கிறோம் என்று தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. கொஞ்சம் நேரத்தை வீண் விரயமாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. கவனக்குறைவால் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. மனக்குழப்பத்தில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை நாட்களில் விநாயகரை வழிபாடு செய்வது நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேகமாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களை பின்தொடரக்கூட யாராலுமே முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் பம்பரம் போல் சுழன்று கொண்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நிற்க மாட்டீங்க. உங்களுடைய மனசும் சரி உடம்பும் சரி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் நிறைய வெற்றி பயணங்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாகும். புது அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களை பார்க்கும் பொழுது அனைவருக்கும் பிடிக்கக்கூடியதாகும். ஒரு வசீகர தோற்றத்தோடு வளம் பெற போகிறீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடியதாக, குறிப்பாக வழக்கறிஞர், பட்டிமன்ற பேச்சாளர்கள், மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரும். வியாழக்கிழமை நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு கண் திஷ்டி நீங்கிவிடும் அப்படின்னே சொல்லலாம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எல்லா விஷயத்திற்குமே அவசரப்படுவீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைப்பீங்க. அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து செய்து வைப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்து போட்டுக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய நிதானம் இல்லாத போக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அறுதிப்புரியாக எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. அனுபவசாலிகளை கூடவே வைத்து கொள்ள வேண்டும். பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் விவேகம் இல்லாமல் செயல்படக்கூடாது. தினமும் சிவன் கோவிலுக்கு 10 நிமிடமாவது தியானம் செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றம், வருமானத்தில் இருந்த தடைகள் விலகக்கூடியதாகும். நீண்ட நாட்களாக வராது இருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடியதாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்திருந்த காரியம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை இருக்கக்கூடியதாகும். பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சந்தோஷம் இரட்டிப்பாகக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் வேலையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் டென்ஷனாக இருக்காதீங்க. எதிரிகள் தொல்லை கொடுத்தாலுமே அமைதி நிலை மாறாமல் இருப்பது நல்லது. சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாடு செய்ய வேண்டியது எதிரி தொல்லையிலிருந்து விடுபட உதவக்கூடியதாக இருக்குது. தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடியதாகவும் நிம்மதி நிலை சீராகக்கூடியதாகும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகக்கூடியதாகவும் இருக்குது. ஆனால் வேலை வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அவசரத்தோடு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்யாதிருப்பது நல்லது. இருக்கும் வேலையை தக்க வைத்து கொள்வது நல்லது. உங்களுக்கு எதிராக போட்டி போட்டு வேலையில் சதி நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது நல்லது. சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்தியான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். வேலை வியாபாரம் எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். பிரச்சனைகள் எதுவும் பெருசாக வராது. எதிரிகளால் இருந்த தொல்லைகள் உங்களுக்கு கூட சரியாகிவிடும். ஆனால் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. நிறைய கைபேசி பார்க்காதீங்க. நேரத்திற்கு தூங்குவது உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு வேலையுமே தங்களுடைய பாணியில் திறமையாக செய்து காரிய வெற்றி காணும் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் பணவரவு அதிகரிப்பதால் பழைய கடன்கள் அடைக்கப்படும். தொழில் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத செலவினங்களை சந்தித்து சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகர்கள் மற்றவர்களை நம்பாமல் அலுவலக பணிகளை தாங்களே கவனமாக செய்ய வேண்டியது நல்லது. ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டில் புது தொழில் முதலீடுகளை செய்ய நல்ல ஒரு நேரம். மாணவர்கள் விளையாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு அளவிற்கு பாடங்களில் அக்கறை காட்ட வேண்டும். ஒற்றை தலைவலி, கண்வலி, முதுகுவலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விலகும். பிள்ளையார் கோவில்களுக்கு வைத்து வேண்டியது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியது. வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நிதானத்தை இழக்கவே கூடாது. உங்களுடைய ஆயுதம் மௌனம் மட்டுமே. வாய் பேசக்கூடாது. சண்டை சச்சரவுகளை நீங்கள் கை நீட்டக்கூடாது. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலம். வேண்டாம் வெறுப்பாக உங்களிடம் பேசியவர்கள் தானாகவே விலகி வருவாங்க. எதிரிகளால் உங்களோடு போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. வேலையிலும் வியாபாரத்திலும் உங்களுடைய பேச்சு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வேலையில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரக்கூடியதாகும். திறமைகள் வெளிப்படக்கூடியதாகவும் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகள் மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய மனிதர்களை நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது இந்த காலத்தில் நல்லது. உத்தியோகத்திலையும் அலுவலகத்திலும் பிறரிடம் அதிகமாக பேசுவதையும் தவிர்ப்பது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. புதிய நண்பர்கள் உங்களுக்கு பல விதத்தில் உதவி செய்வாங்க. இந்த காலகட்டம் வெளியிடங்களுக்கு செல்லும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.